ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செரி ஃபுட் கோர்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன அதுன்னா சேமியா கேசரிங்க. ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். சேமியா கேசரி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேனில் நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி திராட்சைலாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணுறேங்க. ஸோ நெய் சூடான பிறகு முந்திரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இல்லை பெருசாக போட்டால் கூட ஓகே தான். அது கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அப்போ சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எடுத்து ஒரு பவுலில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா திராட்சைலாம் நம்ம காஞ்ச திராட்சைலாம் வறுத்து எடுத்துக்கலாங்க. திராட்சை நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நம்ம அந்த பலூன் மாதிரி வரும்போது நம்ம எடுத்துடலாங்க. ஓகே, நீங்கள் ப்ரௌன் திராட்சை பதில் நம்ம கருப்பு திராட்சை கூட போடலாங்க, நல்லாயிருக்கும். ஓகே, அதையுமே எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதே பேனில் 1 கப்பு அளவுக்கு நான் சேமியா எடுத்திருக்கேங்க. இது வறுக்காத சேமியா, அதனால் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். அடுப்பை லோவில் தாங்க வைக்கணும். நீங்கள் ஹையில் வச்சிங்க அப்படின்னா நல்லா தீஞ்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், லோவில் வச்சு வறுத்துட்டோம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம 1 கப்பு சேமியாவுக்கு 2 கப்பு அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. யூஸ்வலாக சேமியா உப்புமா செய்யும்போது கம்மியான அளவு தான் தண்ணி எடுப்பாங்க. ஆனால் இந்த சேமியா கேசரி செய்கிறதுக்கு நம்ம இந்த அளவு தண்ணி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு லோலியே வச்சுங்க. நல்லா வெந்து வரும். ஒருவேளை நீங்கள் வறுத்த சேமியாவே எடுக்கிறதா இருந்தால் ஒரு நிமிஷத்துக்கு வறுத்தா போதுங்க, ரொம்ப வறுக்க தேவையில்லை. ஓகே, இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு, நல்லா வெந்துட்டே வருது. நீங்கள் ஹையில் வச்சிங்க அப்படின்னா தண்ணி வத்திடும், ஆனால் சேமியா வேகாது. ஸோ அதனால் லோவில் வச்சே செய்யுங்க. ஓகே, நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 1 கப்பு சேமியாவுக்கு 1/2 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. சர்க்கரை போட்ட அப்புறமா அப்படியே கொஞ்சம் லூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும், பட் அதுக்கப்புறமா சரியாயிடும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த சுகரோட லெவல் கொஞ்சம் தூக்கலாக தெரியும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நான் கலர் சேர்த்துக்கிறேன். ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன், அதாவது கேசரி பவுடர் தான். நீங்கள் எல்லோ கூட சேர்த்துக்கலாம். ஓகே, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டே வருது பாருங்கள். அடுப்பு லோலியே இருக்கட்டும்ங்க. ஓகே, நல்லா கலந்து விட்டுட்டு வாங்க. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். கொஞ்சமாக நடுவில் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே யூஸ்வலாக நம்ம ரவா கேசரி அந்த மாதிரி செய்வோம். ஸோ இது கொஞ்சம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. ஸோ அந்த கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுலாம் நல்லா கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இது கூட நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா வறுத்த முந்திரியும் திராட்சையுமே ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஸோ நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ஒரு டக்குன்னு ஒரு ஸ்வீட் வேணும் அப்படின்னா இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். ஸோ இதை செஞ்சு பாருங்கள் மறக்காமல். ஓகே, இன்னும் கொஞ்சம் நம்ம நெய்யை ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பராக நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, மறக்காமல் மிஸ் பண்ணாமல் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதை சூப்பரான சேமியா கேசரி ரெடி. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? மறக்காமல் இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். தேங்க்யூ.